ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ப்ராஃபிட்டபுளாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட கரெக்டாக ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. கொஞ்சம் மெயின் ஒர்க்கில் பிஸியாக இருந்ததுனால வீடியோ எதுவும் போட முடியல. இப்போ ஒரு 2 ப்ராடர் மார்க்கெட் வந்து கரெக்ஷனில் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது தான். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப டூ மச்சாக எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு நவம்பர், டிசம்பரில். ஸோ இது வந்து டைம் வந்து செட்டிலிங் டைமு அண்ட் கூலிங் ஆஃப் டைம் வந்து கொஞ்சம் தேவை. ஸோ அதனால் ப்ராடர் மார்க்கெட் வந்து இப்போ கரெக்ஷனில் இருக்குது. நத்திங் டு ஒரி அபவுட். பட் இந்த லாங் டேர்மில் மார்க்கெட் எப்போவுமே வந்து அப் ட்ரெண்ட் தான். இதில் 2 முக்கியமான ஸ்டாக் அப்டேட் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த நேஷனல் அலுமினியம்னு ஒரு ஸ்டாக் வந்து நான் வந்து கரெக்டாக ரூ. 187 வாங்கலாம் அப்படின்னு சொல்லி 24/9/2024 அன்னைக்கு இந்த ஸ்டாக்கை வந்து நான் வந்து போட்டேன். இந்த ஸ்டாக் வந்து ரூ. 187 இருந்து எவ்வளோ தூரம் அப்பாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூ. 255 வரைக்கும் அப்பாச்சு. ரூ. 255 மீன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 40% அப்பாச்சு ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே. ஆக்சுவலாக 2 மாதத்துக்குள்ளேயே அப் ஆயிடுச்சு. இதோடைய டார்கெட்டு ரூ. 600 சொல்கிறது ப்ளஸ் 6 to 8 இயர்ஸ்னு சொல்கிறது இது எல்லாமே மேஜிக் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு கம்ப்ரெஷன், எக்ஸ்பேன்ஷன். நம்மளுடைய தம்ப் ரூல் வந்து கம்ப்ரெஷன் லீட்ஸ் டு எக்ஸ்பேன்ஷன், எக்ஸ்பேன்ஷன் லீட்ஸ் டு கம்ப்ரெஷன். இதை ஃபாலோ பண்ணி தான் இதை கொடுத்துருக்கு. ஏன்னா இதோடைய லாங் கம்ப்ரெஷன் பேட்டர்னுக்காக தான் அந்த ஸ்டாக்கை வந்து கொடுத்தது. இப்போ எதுக்காக இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து போட்டிருக்கேன்னா, இப்போ வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. எதனாலனா, ஆக்சுவலாக வந்து ப்ராடர் மார்க்கெட் கரெக்ஷன்றதுனால ஓவரால் எல்லா ஸ்டாக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும். அதோடைய ஆல் டைம் ஹைலேருந்து அதோடைய மேக்ஸிமம் பீக்லேருந்து எல்லாமே வந்து கரெக்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கில் வந்து இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். ஆக்சுவலாக இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயும் நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ஒரு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய பெஸ்ட் வந்து ஒரு ரூ. 180 இல்ல ஒரு 165 ரூ. 180 வந்ததுன்னா நீங்க இந்த ஸ்டாக் வந்து அக்குமுலேட் பண்ணலாங்க. இன்னும் மேக்ஸிமம் நீங்க எடுக்கிற என்ட்ரி பிரைஸ்லேருந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 30% வச்சுக்கோங்க. நான் இனிஷியல் தான் வந்து 35ன்னு சொன்னேன். ஆக்சுவலாக இதனால தான் நான் வந்து எப்போவுமே வந்து பார்ட் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கோங்க. 30% ஒரு அப்பு வரும்போது கொஞ்சம் பார்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா வந்து ப்ராஃபிட் வந்து நம்ம திரும்பவும் வி டோன்ட் வாண்ட் டு கிவன் டு த மார்க்கெட். ஸோ இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற பேக்ரவுண்டு. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. மற்ற கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்இசி, கோல் இண்டியா, அதுக்கப்புறம் வந்து ப்ராஜி இதெல்லாம் வந்து நிறைய பிரேக் அவுட் ஆகிடுச்சு. எப்போது இந்த ஸ்டாக் வந்து கரெக்டாக வந்து அப்போ தான் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இதோடைய ஐடியல் பையிங் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரூ. 132 தான். பட் ஆனால் இது கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம பார்த்ததுனால அப்பவும் வந்து ஆனால் போஸ்ட் பண்ணேன். ஏன்னா பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் பிரேக் அவுட் அண்ட் வால்யூம் அக்குமுலேஷன் ஆன் த அப் சைடு. ஸோ இதுதான் பேக்ரவுண்டு இந்த ஸ்டாக்கு. இப்போ இன்னொரு புது ஸ்டாக் ஒன்று சொல்கிறேன். எஸ்ஆர்எஃப் லிமிடெடுங்க. இந்த ஸ்டாக்கு இப்போ ஒரு சூப்பரான ஒரு கம்ப்ரெஷன் ஜோனில் இருக்குது. இந்த ஸ்டாக்கு எவ்வளவு நாளாக இந்த ஸ்டாக் வந்து கம்ப்ரெஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 மாதம். 40 மாதம்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3.4 இயர்ஸ் இந்த ஸ்டாக் வந்து கம்ப்ரெஷனில் இருக்குது. இப்போ வந்து எதனால் இந்த ஸ்டாக் வந்து வந்திருக்குன்னா நம்மளுடைய லைம் லைட்டு நம்மளுடைய ஸ்கேனரில் இப்போ இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட்டை நோக்கி போயிட்டுருக்கு. ஓகே, பட் ஆனால் இன்னும் வந்து வேலிட் ஆகலை. ஸோ இது வந்து ப்ரையர் பிரேக் அவுட்டே வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ஃபைன் பண்ணி ஒரு நல்ல ஒரு பேட்டர்னுக்காக வந்து இப்போ வந்து நம்ம போடுறோம். பட் ஆனால் இதோடைய கரெக்டான என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் என்ட்ரி வந்து ரூ. 2715 மேலே இந்த ஸ்டாக் வந்து எப்போ டே வந்து க்ளோஸ் ஆகுதோ 2715க்கு மேலே அப்போ வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து நம்மளுடைய ஒரு பார்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் நம்மளுடைய தம்ப் ரூல் வந்து 30%. பட் இந்த மாதிரி இந்த பேட்டர்னை வந்து இப்போவே கூட நீங்கள் யாராவது வந்து அக்குமுலேட் பண்ணுறதா இருந்தால் பார்ஷியலாக வந்து நீங்கள் வந்து அக்குமுலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து இப்போ ரைசிங் ப்ரைஸு ப்ளஸ் ரைசிங் வால்யூமும் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. மெயின் நம்மளுடைய தம்ப் ரூல் வந்து கம்ப்ரெஷன் லீட்ஸ் டு எக்ஸ்பேன்ஷன். இப்போ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை நோக்கி தான் இப்போ இந்த ஸ்டாக் வந்து போயிட்டுருக்கு. அதுலேயும் இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80,000 கோடி கிட்ட வரும். இதோடைய 80 ஐ திங்க் மோர் தென் 50 crore நினைக்கிறேன். 50,000 மார்க்கெட் கேப் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் கேப் உள்ள ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது வந்து திரும்ப வந்து மோஸ்ட் ப்ராபபிளி ஃபெயில் ஆகிறதுக்கு ஃபேடு பிரேக் அவுட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஸ்டாக்கெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.